அத்தியாயம் 147. அப்போஸ்தலர்களுக்கு போதனையும் சிக்கார் ஸ்திரீ பெற்ற புதுமையும். காட்சி நாள் ஏப்ரல் 26, 1945 ஆண்டு. சேசு அப்போஸ்தலர்களுக்கு முன்னால் பாம்புக்கள்ளி வேலி அருகே தனியாக நடந்து செல்கிறார். அந்த கள்ளிச்செடியின் இலைகள் வெயிலில் ஒளி வீசி மற்ற இலையற்று நிற்கிற எல்லா செடிகளுக்கும் பிரகாசிப்பது போல் இருக்கிறது. சில செங்கல் நிற கனிகள் இன்னும் காணப்படுகின்றன. முன்கூட்டியே பூத்த மஞ்சள் தவிட்டு நிற பூ ஒன்றும் காணப்படுகிறது. சேசுவுக்கு பின்னால் அப்போஸ்தலர்கள் மெல்ல தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். அவர்கள் சேசுவுக்கு புகழ்ச்சியாக பேசியது போல் எனக்கு தோன்றவில்லை. திடீரென்று சேசு அவர்கள் பக்கமாய் திரும்பி, காற்றை கவனித்துக் கொண்டே இருந்தால் நீங்கள் விதைத்துக் கொள்ள மாட்டீர்கள், மேகங்களை பார்த்து கொண்டே இருந்தால் நீங்கள் அறுவடை செய்து கொள்ள மாட்டீர்கள். இது ஒரு பழைய பழமொழி. நான் அதை கடைபிடிக்கிறேன். நீங்களே பார்க்கலாம். எங்கே நீங்கள் எதிர்காற்றுகளை பற்றி பயப்பட்டு அங்கு தாமதிக்க விரும்பவில்லையோ, அங்கே நான் செழிப்பான நிலத்தையும் விதைக்கும் சாத்தியக்கூறையும் கண்டேன். உங்களுடைய மேகங்கள் இருந்தும் நிச்சயமாக நான் அறுவடை செய்திருக்கிறேன். நான் சொல்ல வேண்டும், எங்கே இரக்கம் தனது சூரிய ஒளியை காண்பிக்க விரும்புகிறதோ அங்கே நீங்கள் உங்கள் மேகங்களை கொண்டு வரக்கூடாது. என்றாலும் அங்கே யாரும் உம்மிடம் புதுமை செய்யும்படி உம்மை கேட்கவில்லையே. உம்மேல் அவர்களுடைய விசுவாசம் ரொம்ப ஒரு மாதிரி தான் என்று சொல்கிறார் தோமையார். தோமா, புதுமை செய்ய கேட்பதிலா விசுவாசம் வெளிப்படுகிறது? நீ சொல்வது தவறு. விசுவாசம் அதற்கு நேர்மாறாக உள்ளது. விசுவசிக்க கூடுமாயிருக்கும்படி ஒருவன் புதுமையை தேடினால் அதன் பொருள் காணக்கூடிய நிரூபணம் இல்லாமல் அவன் விசுவசிக்க மாட்டான் என்பதே. ஒருவன் சொல்வதின் நிமித்தம் நான் விசுவசிக்கிறேன் என்பவன் மிக பெரிய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். அப்படியானால் எங்களை விட சமாரியர்கள் நல்லவர்கள் இல்லையா? நான் அதை சொல்லவில்லை. ஆனால் அவர்களுடைய ஞான இயலாத்தன்மையிலும் கடவுளை புரிந்து கொள்வதில் பாலஸ்தீனாவில் உள்ள விசுவாசிகளை விட அதிக பெரிய திறமையை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். உங்கள் வாழ்நாளில் இதை நீங்கள் அடிக்கடி காண்பீர்கள். இந்த சந்தர்ப்பத்தை நீங்களே நினைவில் வைத்துக் கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்போது கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்ள வருகிற ஆன்மாக்களிடம் எப்படி நடந்து கொள்வதென்று உங்களுக்கு தெரியும். சேசு, நான் இதை சொல்வதற்காக என்னை மன்னியும். உமக்கு எதிராக இவ்வளவு பகை இருக்கிற போது புது குற்றச்சாட்டுகளுக்கு இடமளிப்பதால் உமக்கு எந்த நன்மையும் இல்லை. யூத ஆலோசனை சங்க உறுப்பினர்கள் நீர் சொல்வதை அறிய வந்தால் என்கிறார் யாகப்பர். நான் நேசிப்பதால் என்று நீ சொல்லியிருக்கலாம். அதுதான் செய்து வருவது. நீ என் சகோதரனாயிருப்பதால் என்னால் நேசிக்க மாத்திரமே கூடும் என்பதை நீ கண்டுகொள்ளலாம். நான் எப்பொழுதும் நேசிக்கிறேன். என் உறவினரிடையிலும் என் ஊராரிடையிலும் எனக்கெதிராக இருந்தவர்களையும் நான் எப்போதும் நேசித்தேன் என உனக்கு நான் காண்பித்திருக்கிறேன்.
அப்படி இருக்க, என்னை அறியாதிருந்தாலும் கூட எனக்கு மரியாதை காட்டும் இந்த மக்களை நான் நேசிக்க வேண்டாமா? ஆலோசனை சங்க உறுப்பினர்கள் தாங்கள் விரும்பும் எல்லா கேடுகளையும் எனக்கு செய்யலாம். ஆனால் வரப்போகிற அந்த தீமையின் நினைவு என்னுடைய எங்கும் வியாபக எல்லா செயலூக்கமும் கொண்ட அன்பின் பொழிதலை நிறுத்தாது. எப்படியும் நான் நிறுத்தினாலும் ஆலோசனை சங்கம் என் மீதுள்ள பகையால் எனக்கெதிரான குற்றச்சாட்டுகளை கண்டுபிடிப்பதை நான் தடுத்து கொள்ள மாட்டேன். பிலிப்பு சொல்கிறார், ஆண்டவரே, இஸ்ராயேலில் எத்தனையோ இடங்கள் உமக்காக எதிர்பார்த்திருக்கையில் ஒரு விக்கிரக ஆராதனைக்கார நாட்டில் நீர் உம் நேரத்தை வீணாக்குகின்றீரே. ஒவ்வொரு மணி நேரமும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறீர். இங்கே செலவிடப்பட்ட நேரங்கள் இழக்கப்படவில்லையா? பிலிப், இழந்து போன ஆடுகளை சேகரிப்பதில் செலவிடப்படும் நாள் வீணாக போவதில்லை. கற்பனையை காப்பாற்றுகிறவன் காணிக்கையை பெருகச் செய்கிறான். இரக்கம் காண்பிக்கிறவன் பலியை ஒப்புக் கொடுக்கிறான். சர்வ பிரசங்கி 35ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள இறைவாக்குகள் என்று சொல்லப்பட்டுள்ளது. உன்னத கடவுள் கொடுத்திருப்பதற்கு தக்க வண்ணம் நீயும் அவருக்கு கொடு. சர்வ பிரசங்கி 35ஆம் அதிகாரம் 12ஆம் இறைவாக்கு என்று கூறப்பட்டிருக்கிறது. நண்பனே, அதையே நான் செய்கிறேன். பலிக்கென செலவிடப்படுகிற நேரம் வீணாவதில்லை. நான் இரக்கம் காட்டுகிறேன். என் அலுவலை கடவுளுக்கு ஒப்புக் கொடுப்பதால் எனக்கு கிடைக்கிற உதவியை நான் பயன்படுத்துகிறேன். அதனால் நீ அமைதியாயிரு. எப்படி இருந்தாலும் சிக்காரின் மக்கள் என்னை விசுவசிக்கிறார்கள் என்பதை தனக்கு உறுதிப்படுத்த புதுமையை அவர்கள் கேட்க வேண்டும் என்று விரும்பியவன் இப்பொழுது திருப்தி அடைகிறான். அதோ அந்த மனிதன் நிச்சயம் சில காரணங்களுக்காக நம்மை பின்பற்றி வருகிறான். நாம் நிற்போம் என்கிறார் சேசு. அங்கே ஒரு மனிதன் அவர்களை நோக்கி வருகிறான். அவன் தோள்களில் ஒரு மூட்டையை சுமந்து அதன் பாரத்தால் குனிந்தபடி வருகிறான். இவர்கள் நின்றவுடனே அவனும் நிற்கிறான். உடனே ராயப்பர், அவன் நமக்கு தீங்கு செய்ய போகிறான். நாம் அவனை பார்த்து விட்டதால் அவன் நின்று விட்டான். ஓ, அவர்கள் சமாரியர்கள். ராயப்பா, உனக்கு நிச்சயம்தானா? கண்டிப்பாக எனக்கு நிச்சயம்தான். அப்படியானால் நீங்கள் எல்லோரும் இங்கே நில்லுங்கள், நான் போய் அவனை சந்திக்கிறேன் என்கிறார் சேசு. வேண்டாம் ஆண்டவரே, நீர் போனால் நானும் கூட வருவேன். சரி வா. சேசு அம்மனிதனை நோக்கி நடக்கிறார். சேசுவின் பக்கத்தில் ராயப்பர் வினோத பிரியத்தோடும் கோபத்தோடும் ஆடி அசைந்து நடக்கிறார். அம்மனிதனிடமிருந்து சில கஜ தூரத்தில் இருக்கும்போது சேசு, உனக்கு என்ன வேண்டும்? நீ யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார். உம்மைத்தான். உங்கள் ஊரில் நான் இருந்தபோது நீ ஏன் என்னிடம் வரவில்லை? நான் வர துணியவில்லை. எல்லார் முன்பாகவும் நீர் என்னை மறுத்துவிட்டால் அது எனக்கு கூடுதல் வேதனை அளித்திருக்கும். எனக்கு அது வெட்கமாயிருந்திருக்கும். நான் என் சீடர்களோடு தனியாக இருந்தபோது உடனே நீ என்னை கூப்பிட்டிருக்கலாமே. போற்றினாயைப் போல் நீர் தனியாக இருக்கும்போது
உம்மிடம் வர முடியும் என்று எதிர்பார்த்திருந்தேன். உம்முடன் நான் தனிமையில் இருப்பதற்கு ஒரு பெரிய காரணமும் இருக்கிறது. உனக்கு என்ன வேண்டும்? உன் தோள் மேலே இவ்வளவு பாரமாக எதை சுமக்கிறாய்? என் மனைவியை. ஓர் ஆவி அவளை பிடித்திருக்கிறது. அது அவளை ஒரு சடலமாக, மழுங்கிய அறிவாக ஆக்கிவிட்டது. நான் அவளுக்கு உணவூட்டி உடுத்தி ஒரு குழந்தையைப் போல தூக்கிச் செல்ல வேண்டியது இருக்கிறது. ஒரு நோயும் இல்லாமல் இதெல்லாம் திடீரென்று நடந்துவிட்டது. இவளை பேய் பிடித்தவள் என்கிறார்கள். எனக்கோ மிகவும் வேதனையாயிருக்கிறது. வேலையும் செலவும் பாரும் என்று சொல்லி அம்மனிதன் துணியால் மூடப்பட்ட ஒரு அசைவற்ற உடலை கீழே இறக்கி வைக்கிறான். அது ஒரு சாக்கு மூட்டை போல் இருக்கிறது. அவன் அந்த இளம் ஸ்திரீயின் முகத்தை திறக்கிறான். அவள் மூச்சு மட்டும் விடாதிருந்தால் இறந்துவிட்டாள் என்றே சொல்ல வேண்டும். அவள் கண் மூடி பாதி வாய் திறந்திருக்கிறது. அவள் முகம் இறந்த முகம் போல் காணப்படுகிறது. சேசு தரையில் கிடத்தப்பட்டிருக்கும் அந்த பரிதாபமான பெண்ணை நோக்கி குனிந்து பார்க்கிறார். அம்மனிதனையும் பார்க்கிறார். என்னால் இது கூடும் என்று நீ நினைக்கிறாயா? எதனால் அப்படி விசுவசிக்கிறாய் என்று கேட்கிறார். ஏனென்றால் நீரே கிறிஸ்து. ஆனால் அதை எண்பிக்கும் எதையும் நீ கண்டதில்லையே. உம் வார்த்தையை நான் கேட்டேன், அதுவே போதுமானது. ராயப்பா, இதை நீ கேட்டாயா? இந்த நல்ல விசுவாசம் இருக்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாய்? நல்லது ஆண்டவரே, நீர் உம் விருப்பப்படி. எப்படியும் ராயப்பருக்கு அதிக திகைப்பாயிருக்கிறது. ஆம், நான் விரும்புகிறபடியே செய்வேன். மனிதா, இங்கே பார் என்று கூறுகிற சேசு அந்த பெண்ணின் கையை பிடித்து, இது என் சித்தம், இவளை விட்டு வெளியேறு என்கிறார். இவ்வளவு நேரமும் அசைவற்று கிடந்த அவளை பயங்கர வலிப்பு பிடித்து ஆட்டுகிறது. முதலில் அவள் பேசவில்லை, பின் கூச்சலிடுகிறாள், முனகுகிறாள், கடைசியில் அகோர சத்தமிடுகிறாள். அதன் பின் அவள் கண்கள் பயங்கர கனவுக்கு பின் திறப்பது போல் திறக்கின்றன. அதன் பின் அவள் சாந்தமடைந்து சுற்றிலும் பார்க்கிறாள். முதலில் தன்னை பார்த்து புன்னகை செய்யும் தான் அறியாத மனிதரை, சேசுவை காண்கிறாள். பின் தான் கிடக்கும் சாலையின் புழுதியை பார்க்கிறாள். சாலையின் ஓரமாய் வளர்ந்திருக்கும் புல்லையும் அதில் முத்துப்போல் பூக்கப்போகும் வெண்மையும் சிவப்புமான டெய்சி மொட்டுக்களையும் காண்கிறாள். கள்ளிச்செடி வேலியை, மேலே நீல நிற வானத்தை, பின் தன்னை சுற்றிலும் பார்த்து வரும்போது அவளுடைய ஒவ்வொரு அசைவையும் கவலையுடன் கவனித்துக் கொண்டு நிற்கிற தன் கணவனை காண்கிறாள். உடனே எழுந்து அவன் மீது சாய்ந்து விடுகிறாள். அவன் அழுதபடி அவளை அணைத்து பிடித்து கொள்கிறான். இது என்ன? எப்படி நான் இங்கு வந்தேன்? ஏன்? இந்த மனிதர் யார் என்று கேட்கிறாள். இவர் சேசு, மெசையா. நீ சுகமில்லாமல் இருந்தாய். இவரே உன்னை சௌக்கியப்படுத்தினார். நீ அவரை நேசிப்பதாக அவரிடம் சொல்லு. ஆ, அப்படியே. உமக்கு நன்றி. ஆனால் எனக்கு என்ன நடந்தது? என் பிள்ளைகள்? சீமோன், முந்தியது ஒன்றுமே நினைவில் இல்லை. எனக்கு சில பிள்ளைகள் உண்டு என்பது தெரிகிறது. அப்போது சேசு,
கடந்த கால நினைவு உனக்கு வேண்டியது இல்லை. இன்றைய தினத்தை எப்போதும் நினைத்துக்கொள். நல்லவளாயிரு, நான் போய் வருகிறேன், நல்லவளாயிரு, அப்போது கடவுள் உன்னோடு இருப்பார் என்று சொல்லிவிட்டு துரிதமாய் போய்விடுகிறார். அவர்கள் இருவரின் ஆசியுரைகள் அவர் பின்னால் செல்கின்றன. சேசு வேலி அருகே நின்றுவிட்டிருந்த மற்றவர்களிடம் போய் சேர்ந்தபோது அவர் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் ராயப்பரை நோக்கி, ராயப்பா, அந்த மனிதன் என்னை தாக்கிவிடுவான் என்று நீ நிச்சயமாயிருந்தாயே, இப்போது என்ன செய்யப் போகிறாய்? சீமோன், சீமோன், நீ உத்தமமாயிருப்பதற்கு உனக்கு இன்னும் எவ்வளவு குறைபடுகிறது? உங்கள் அனைவருக்குமே எவ்வளவு இன்னும் தேவைப்படுகிறது? அவர்களுடைய உலகறிந்த விக்கிரக ஆராதனை நீங்களாக அவர்களுடைய மற்ற எல்லா பாவங்களும், அதற்கு மேல் மற்றவர்களை தீர்ப்பிடுகிற அகங்காரமும் உங்கள் அனைவரிடமும் உள்ளன. சரி, இப்பொழுது நாம் உணவருந்துவோம். நான் அடைய விரும்பிய இடத்தை இரவுக்கு முன் எட்ட முடியாது. உறங்குவதற்கு வேறு நல்ல இடம் அகப்படாவிட்டால் ஏதாவது தானிய பத்தாயத்தில் உறங்கலாம். 12 தங்கள் இருதயங்களில் குற்ற உணர்வோடு உட்காருகிறார்கள். பேச்சில்லாமல் உணவை உண்கிறார்கள். அது ஒரு அமைதியான நாள். நிலம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து ஒரு சமவெளியில் முடிகிறது. சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. உணவுக்கு பின் அவர்கள் சற்று நேரம் தாமதிக்கிறார்கள். அப்போது சேசு, சீமோனும் பலவேந்திரனும் என்னுடன் வாருங்கள். அதோ அந்த வீடு நட்புள்ளதுதானா என நான் பார்த்து வரப்போகிறேன் என்று கூற மூவரும் போகிறார்கள். மற்றவர்கள் அங்கே மௌனமாயிருக்கிறார்கள். அப்போது அல்பேயுசின் யாகப்பர் யூதாசிடம், அதோ வருகிற ஸ்திரீ சிக்கார் ஊராள்தானே என்கிறார். அதற்கு யூதாஸ், ஆம், அவள்தான். அவளுடைய உடையிலிருந்தே எனக்கு தெரிகிறது. அவளுக்கு என்ன வேணுமோ? அவள் தன் பாதையிலே போகத்தான் தேடுவாள் என்கிறார் ராயப்பர் அசட்டையாக. இல்லை, அவள் தன் கையால் வெயிலை மறைத்து கொண்டு நம் திசையிலேயே பார்க்கிறாள். அவள் பக்கத்தில் வந்ததும், உங்கள் குரு எங்கே என்று கேட்கிறாள். அவர் அப்பால் போயிருக்கிறார். ஏன்? நான் அவரை பார்க்க வேண்டும். ஸ்திரீகளுடன் அவர் நேரத்தை வீணாக்க மாட்டார் என்று வெட்டி சொல்கிறார் ராயப்பர். தெரியும், அவர் ஸ்திரீகளுடன் தம் நேரத்தை வீணாக்க மாட்டார். ஆனால் நான் அவரை தேடுகிற ஒரு ஸ்திரீயின் ஆத்துமம். அப்போது யூதா ததேயு, அவளை சும்மா விடுங்கள் என்று சொல்லி போர்ட்டினாயிடம், பொறு, அவர் சீக்கிரம் திரும்பி வருவார் என்கிறார். அந்த பெண் சாலை வளைகிற இடத்திற்கு சென்று அங்கே அமைதியாக நின்று கொள்கிறாள். அவளை யாரும் சட்டை பண்ணவில்லை. சேசு சீக்கிரமாகவே திரும்பி வருகிறார். அப்போது ராயப்பர் அவளை பார்த்து, குரு வந்துவிட்டார், உனக்கு வேண்டியதை அவரிடம் சொல், சீக்கிரம் என்கிறார். போர்ட்டினாயி அவருக்கு பதில் சொல்லவில்லை. அவள் நேரே சேசுவிடம் போய் அவர் பாதத்தருகில் முழந்தாளிடுகிறாள். மௌனமாயிருக்கிறாள். போர்ட்டினாயி, உனக்கு என்ன வேண்டும் என்று சேசு கேட்கிறார். உம்முடைய உதவி எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நான் மிகவும் பலவீனமாயிருக்கிறேன். இனிமேல் நான் பாவம் செய்ய விரும்பவில்லை.
அந்த மனிதனிடம் நான் சொல்லிவிட்டேன், இப்போது நான் பாவம் செய்கிறவளல்ல, எனக்கு ஒன்றும் தெரியவில்லை, நன்மை எதுவென்று எனக்கு தெரியவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும், தயவு செய்து எனக்குச் சொல்லும். நான் சகதியாயிருக்கிறேன், ஆனால் உமது பாதங்கள் பாவிகளிடம் போவதற்கு சாலையின் வழியே நடக்கின்றன. உமது ஆலோசனையால் என் சகதியை மிதித்து என் ஆத்துமத்தில் வாரும் என்று கூறிய அப்பெண் அழுகிறாள். நீ என்னை பின் செல்ல முடியாது, நீ தனிப்பட்ட ஸ்திரீயாயிருக்கிறாய். ஆனால் நீ இனிமேல் உண்மையிலேயே பாவம் செய்ய விரும்பாமலும் பாவம் செய்யாமல் இருப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ளவும் விரும்பினால், மனஸ்தாபமுள்ள மனத்தோடு உன் வீட்டிற்கு சென்று காத்திரு. மீட்கப்பட்ட அநேக ஸ்திரீகளுடன் நீயும் உன் மீட்பரின் அருகிலிருந்து நன்மைத்தனத்தின் பாடத்தை பயின்று கொள்ளும் நாள் வரும். போ, பயப்படாதே. பாவம் செய்யக்கூடாதென்கிற இப்போதைய தீர்மானத்தில் நிலைத்திரு. போய் வா என்று சேசு சொல்கிறார். அந்த பெண் தரையை முத்தம் செய்து எழுந்து கொஞ்சம் பின்னால் நடந்து பின் சிக்காரை நோக்கிச் செல்கிறாள். காட்சி முடிகிறது.